தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன் கடமையை செய்ய முற்றிலும் தவறிவிட்டதாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்துதான் மு.க.ஸ்டாலின் டெல்லிக்கு சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பங்கேற்காமல் புறக்கணித்து வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆண்டு முதல் முறையாக பங்கேற்றார். இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளை கொடிக்கு வேலை வந்துவிட்டதா என்று விமர்சித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்றதாகவும் விமர்சித்துள்ளார். இது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், என்னிடம் வெள்ளை கொடியும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள காவி கொடியும் இல்லை என்று பதிலடி கொடுத்தார். இந்த நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் 2016 முதல் 2021 ஆண்டு வரை திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது சென்னைக்கு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு பலூன் பறக்க விட்டார்கள். ஆனால் ஆளுங்கட்சியான பிறகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெள்ளை குடை பிடித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எந்த கோரிக்கையையும் முன்வைக்காமல் சுயநலமாக தன்னுடைய குடும்பத்திற்காகவே தமிழகத்தை ஆட்சி செய்து வந்த திராவிட மாடல் அரசு மத்திய அரசை எதிர்ப்பதிலேயே முழு மூச்சாக இருந்து வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது மட்டும் என்ன அவசியம் வந்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஏனென்றால் மத்திய அமலாக்கத்துறையால் ஆளும் திமுக அரசுக்கு ஆபத்து வந்துள்ளது. அந்த ஆபத்தில் இருந்து திமுக அரசையும் திமுக அமைச்சர்களையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திமுக முக்கிய பிரமுகர்களையும் திமுக பினாமிகளையும் குறிப்பாக குற்றவாளிகளின் கூடாரமாக உள்ள அண்ணா அறிவாலய திமுகவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். குறிப்பாக தமிழக மக்களின் நலம் சார்ந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவது குறித்து விவாதிக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்திய பிரதமரை சந்திக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உடனான சந்திப்பில் என்ன பேசினார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களின் கேள்வி என்னவென்றால், கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது ஏன் என்று, இந்த ஆண்டு மட்டும் கலந்து கொண்டதற்கான காரணம் என்ன என்று நியாயமான கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது தொடர்பாக வார்த்தை மோதல் போக்கு திமுக அதிமுக இடையே வெடித்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், இத்தனை ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இம்முறை கலந்து கொள்வது ஏன்? டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளில் கிடைத்துள்ள ஆவணங்களால் எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் சென்றார். குறிப்பாக வெள்ளை கொடி ஏந்தி செல்கிறார் என்று கற்பனை சிறகுகளை பறக்கவிட்டு அலாது இன்பம் கண்டனர் அரசியல் எதிரிகள். திமுகவை பொறுத்தவரை ஆதரவாக இருந்தாலும் எதிர்ப்பாக இருந்தாலும் தன் நிலையில் இருக்கும் இயக்கம் திமுக என்று குறிப்பிட்டு உள்ளார். இதை வாஜ்பாய், மன்மோகன் சிங் போன்ற பண்பட்ட அரசியல் தலைவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். நாட்டின் எதிர்கால வளர்ச்சி குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசிக்க நிதி ஆயோக் கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் தமிழகத்தின் பங்கு மிக முக்கியமானதாக கடந்த 4 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் நிலை பெற்றிருக்கிறது. எனவே தமிழக மக்களின் பிரதிநிதியாக மாநில முதலமைச்சராக நானும் அதில் பங்கேற்க முடிவு செய்தேன் என்றும் அதற்கான அறிவிப்பும் வெளிப்படையாக ஊடகங்களில் வெளியானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால்
குடும்ப சொந்தங்கள் மீதும் வியாபார கூட்டாளிகள் மீதும் தமிழகத்திலும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மத்திய அரசின் புலனாய்வு நிறுவனங்கள் சோதனை நடத்தியதும் யாருக்கும் தெரியாமல் அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் எடப்பாடி பழனிசாமி. அங்கு ஊடகங்கள் சூழ்ந்து கொண்டதும் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என்று மம்மாத்து செய்து 4 கார்கள் மாறி மாறி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து தன்னையும் தன்னை நம்பியுள்ள தொண்டர்களின் அடையாளமான கட்சியையும் ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்து கூட்டணி அமைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதில் அளித்து உள்ளார். என்னுடைய டெல்லி பயணம் குறித்து ஏதோதோ அளந்து விட்டதை ரசித்தபடியே டெல்லிக்கு புறப்பட்டேன். மாநிலங்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சி இல்லை. இதைதான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. 2045ஆம் ஆண்டில் $30 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணிக்க வேண்டும் என திட்டங்கள் உருவாக்கியுள்ளனர். அதில் தமிழகத்தின் பங்களிப்பு $4.5 டிரில்லியன் இருக்கும். குறிப்பாக இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்கு என்பது 10%. இது 15% அதிகரிக்கும். அதற்கேற்ற மாநிலமாக தமிழகத்தை திராவிட மாடல் அரசு முன்னெடுத்து உள்ளது. ஒவ்வொரு முறை திமுக ஆட்சி அமையும் போதெல்லாம் நாட்டின் மொத்த வளர்ச்சியுடன் இணைந்த மாநில வளர்ச்சியை முன்னெடுப்பதை தமிழகம் கொண்டிருக்கிறது. அரசியல் நிலைப்பாடு வேறு, அரசுடன் நாட்டின் நலன் கருதி ஒத்துழைப்பது வேறு என்பதையும் விளக்கம் அளித்துள்ளார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அந்த வகையில்தான் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்த மாநில முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றேன். அப்போது தமிழகத்திற்கான திட்டங்களையும் நிலுவையில் உள்ளவற்றையும் நேரடியாகவும் வலியுறுத்தினேன். நாட்டின் நலனை போல மாநில உரிமைகளையும் திமுக ஒருபோதும் விட்டு கொடுக்காது. மிரட்டலுக்கு பயந்து கட்சி அடமானம் வைக்கும் வழக்கம் நம்மை விமர்சனம் செய்பவர்களின் தனிப்பட்ட உரிமையாக உள்ளது. ஆனால் நமக்கு மாநில உரிமைதான் முதன்மையானது என்று மு.க.ஸ்டாலின் வெளிப்படையாக தெளிவாக குறிப்பிட்டு உள்ளார். தமிழகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை போல் ஈடியை கண்டும் பயப்பட மாட்டோம், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கண்டும் பயப்பட மாட்டோம் என்று ஆணவமாக கருத்து தெரிவித்து உள்ளார். இதனிடையே இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் எதுகை மோனையில் வீரவசனம் பேசிவிட்டு தப்பிவிடலாம் என உதயநிதி நினைக்கிறார் எனவும், தவறு செய்யவில்லை என்றால் உதயநிதியின் நெருங்கிய கூட்டாளிகளான ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் ஏன் தலைமறைவாக உள்ளார்கள் என விளக்கம் கொடுப்பாரா என பாஜக தமிழக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பி உள்ளார். தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் 2 முறை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 2வது முறை நடைபெற்ற சோதனையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் IAS விசாகன், தொழிலதிபர் ரத்தீஷ், சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோரை குறிவைத்து சோதனை நடத்தப்பட்ட நிலையில் ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் என கூறப்படும் நிலையில் இருவரும் ஏன் தலைமறைவாகி உள்ளனர் என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார். மத்திய அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்ட நிலையில் அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்துதான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றதாக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து உள்ளன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் நிதி உரிமையை கேட்பதற்காகத்தான் டெல்லிக்கு சென்றார். எதிர்கட்சியினர் அரசியல் செய்யத்தான் செய்வார்கள். ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஈடிக்கு மட்டுமல்ல, மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். மிரட்ட முயற்சித்தார்கள். மிரட்டி அடிபணிய வைப்பதற்கு திமுக அடிமை கட்சி அல்ல என ஆணவமாக பதிலளித்துள்ளார். இந்த நிலையில் எதுகை மோனையில் வீரவசனம் பேசிவிட்டு தப்பிவிடலாம் என உதயநிதி நினைக்கிறார் எனவும், தவறு செய்யவில்லை என்றால் உதயநிதியின் கூட்டாளிகளான ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் ஏன் தலைமறைவாக உள்ளார்கள் என விளக்கம் கொடுப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக தமிழக தலைவரான நயினார் நாகேந்திரன். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மோடிக்கும் பயமில்லை, ஈடிக்கும் பயமில்லை என்று வழக்கம் போல எதுகை மோனையில் வீரவசனம் பேசிவிட்டு தப்பிவிடலாம் என்று நினைக்கிறார் திரு உதயநிதி அவர்கள் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டு
உள்ளார். தவறு ஏதும் செய்யவில்லை என்றால், வழியில் ஏதும் பயமில்லை என்றால், எதற்காக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டாளிகளான ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் இன்று வரை தலைமறைவாக உள்ளார்கள் என்று அவர் விளக்கம் கொடுப்பாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பயப்படுகிறீர்களா என்பது அல்ல. அவர் என்றுமே அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலக தலைவர். நாட்டை காப்பதையும் வளர்ச்சி பாதையில் வழி நடத்துவதையும் நம் பழம்பெரும் நாகரிகத்தை மீட்டெடுப்பதையும் மட்டுமே உயிர் மூச்சாக நினைத்து செயல்பட்டு வரும் உலகத்தின் உன்னத தலைவர். அப்படிப்பட்ட நிலையில் திமுகவை பிரதமர் அச்சுறுத்த பார்க்கிறார் என்பதெல்லாம் நகைப்புக்குரிய சுய விளம்பரம் மட்டுமே ஆகும். உண்மையான கேள்வி என்னவென்றால், நீங்கள் நீதிக்கு பயப்படுகிறீர்களா என்பது தான் கேள்வி. அந்த நீதியானது நிச்சயம் இறுதியில் உங்கள் எண்ணத்தை எல்லாம் தூளாக்கி தமிழ் சமூகத்தில் நீதிக்கு எதிராக செயல்பட்டு ஆட்சியை செய்து வரும் அண்ணா அறிவாலய அநீதி திமுக அரசுக்கு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என பாஜக தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்து உள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.